திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். திருவாக்கும் செய்கருமம் கைகூடும் நெஞ்சொல் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் மானை முகத்தானே காதலால் கூப்பு வண்டம் கை. திருச்சிற்றம்பலம். நாங்கள் உமாபதி சிவாச்சாரியார் அருளி செய்த கோயில் புராணத்துல இப்ப இன்றைக்கு இது சித்த சமாதானம் என்ற தலையங்கத்துக்குள்ள படிக்க போறோம். மேல் புராண வரலாறு கூறுகிறது. நாதனருள் பிரியாத நந்தி தரச்சனற்குமரன் வேதவியாதனுக்கு அளித்த மேன்மையெல்லாம் அவன் விளங்கி சூதமுனி தனக்குதவ சோபான வகை தொகுத்த மூதறிவாளவன் மொழிந்த புராணம் அவை மூவாரில் ஸ்ரீ நீலகண்ட பரமேஸ்வரன் அருளி செய்த 14 புராண அர்த்தங்களை அவருடைய பிரதான சிஷ்யரான நந்தீஸ்வரர் சனத்குமார பகவானுக்கு அருளி செய்ய, அவர் தம்முடைய பிரதான சிஷ்யரான வேதவியாசருக்கு அருளி செய்ய, அவர் நன்றாக விசாரணை செய்து தம்முடைய பிரதான சிஷ்யரான சூத முனிவருக்கு அனுக்கிரகிக்க, இப்படி சோபபான பாரம்பரியமாக வந்த சுருக்கமான அர்த்தத்தை தம்முடைய முதிர்ந்த அறிவினாலே விதித்துரைத்த 14 புராணத்தின் சோபான பாரம்பரியம் என்பது ஒரு படி விட்டு ஒரு படி ஏறுதல். அனுபடியும் நலமலியும் திருத்தில்லை நடராசன் புகழ் நவிலும் பல கதியில் யானறிந்த படிப்படியிற்பயிராரே செலவினர் போல் எவ்வழியும் செவ்வழியாய்ச் சிறிதியங்கீர் தொலைவில் பெரும் பதி அணைய துணிந்தருளே துணையாக. நன்மை மீந்திருக்கும் தில்லை வனத்து நிருத்தராசனது சிதம்பர மான்மியத்தை சொல்லும் வெகு வித மார்க்கத்தில் யான் அறிந்து கொண்டபடி எப்படியெனில் பூமியில் முன் நடந்திருக்கும் வழியே நடக்கும் வரை போல் சுற்று வழியெல்லாம் செவ்வை வழியாக துணிந்து அருளை கோடி சிறு தள்ளி எடுத்துக்கொண்ட விசாரணையில் போக்குவரத்து பண்ணிய சிவபூமியை கண்டு கொண்டேன். சிதம்பரத்தை பற்றி சொல்லுது. அதையும் படியும் மங்களமாயிரம். ஆம், மங்களமார் திருமன்றின் மன்னனடம் வளர் புலிக்கார் பங்கமில் சீரருண் முனிக்கும் பதஞ்சலிக்கும் பணித்தருளி சிங்கவருமன்றனுக்கும் தெரிவித்து திருவருளால் அங்கவரை பணிகொண்ட வடையறிந்த படிபுகழ்வாம். ஆயிரம் நீங்க படிங்க தானா மங்களம். அதுக்கு இருக்கமல நீங்க பாபாவே படிச்சிருக்கலாம். சரிங்க, படிங்க. பாயிரம் அடுத்தது இருக்கு. மங்கள நிறைந்த கனக சபாபதி ஆனந்த நிருத்தத்தை அருள்வளரா நின்ற குற்றமில்லாத சீர் சிறந்த முனிவனுக்கும் பதஞ்சலி முனிவருக்கும் தரிசிப்பித்தருளி இரணியவன் மனுக்கும் புலப்படுத்தி காரண்யத்தினாலே இந்த மூவரையும் சீர்வை கொண்ட அடைவறிந்தபடி சொல்லுகிறது. நிறுத்தவண்டா அந்த டான் அவர் நடனத்தை 2 பேருக்கும் காப்பிச்சவர் வியாக்கிரவாத்துக்கும் பதஞ்சலி. அந்த பாட்டு இந்த பாயிரம் மேல வந்திருக்கு. அதான் சொல்லோடும் பொருளோடும் படி. சொல்லோடும் பொருளோடும் துணுடையோர் சொற்றனரென்று எல்லோரும் கொள்விட்டும் இரண்டும் அறியாதோவும் வல்லோர் போல் ஒருபவன் மதித்தோமானவை பொறுக்க நல்லோரை இருந்தோமே நனகையாமன்றுரையாமால் சொல்லுடனும் பொருளுடனும் உறுதியுடைய
புலவர் சொன்னார்கள் என்று கேட்ட ஞாதாகலெல்லோரும் கைகொள்ளும்படிக்கு 8ம் 2ம் 19ற்கு விபரமில்லாத யாமும் கவி வல்லவர்களைப் போலே ஒரு பனுவல் சொன்னதாக பண்ணி செய்யுட்குற்றம் பொறுக்க பெரியோரை வேண்டிக் கொண்டோமாகில் கேட்பவர்களுக்கு நகையை உண்டாக்கும் என்று உரைத்தோம் இல்லை. அதையும் படியுங்க. இதெல்லாம் இதில் எல்லோரும் இதில் எல்லோரும் இதில் எல்லோரும் கொள 8ம் 2ம் என்பதற்கு 8ஆன சொல்லும் 2ஆன பொருளும் என்று பொருந்தும். சொற்பொருளாம் என்று அகார உகாரம் என்றும் தசகாரிய தசாவத்தை என்றும் சொல்லுவாருமுளர். இதில் சொல்பொருளுக்கு இலக்கண மோராதோர்க்கும் கவி வெறுதலானும் அகார உகார முதலானவை சிறுபான்மையான சம்பிரதாயவர்த்த மகளினும் சம்பிரதாயவர்த்த மாகலினும் அவை அடக்கத்துக்கு பொருந்தாமையால் மறுக்கப்பட்டது. 8ஆன சொல்லென்பது நேமிநாதத்தில் ஏற்ற திணையிரண்டும் பாலைந்து மீள்வழுவும் வேற்றுமை 8ம் தொகையாறும் மாற்றறிய மூன்றிரண்டடத்தாற் தொன்றவரைப்பதாம் சொல். 2ஆகிப் பொருள் அகப்பொருள் புறப்பொருள். இதுக்குள்ள என்னமோ ஒரு பிள்ளைய விட்டுட்டாங்களே, என்னவோ பாட்டையும் இதுகளையும் சேர்த்து போட்டுட்டேன்னா இல்லாட்டி ஏதோ இந்த தசகாரிய அவத்தைகள் வந்திருக்கு பார்த்து நீங்களோ? தசகாரியன் தெரியும் தானே, தசாவத்தை என்றும் சொல்லுவாரும் உளர். தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி, ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, பிறகு சிவரூபம், சிவதரிசனம், சிவபோகம், சிவஜோகம். அதான் 10 தசை அவத்தைகள் தெரியும். அவத்தைகள் தசா ஆண்டு போட்டிருக்கணும். ஏனாண்டு அது என்ன தெரியலான அவத்தைகள். காரணாவத்தை 3, காரணாவத்தை 5, அப்ப 3 5 15, அப்புறம் அங்கேயும் இருந்து பெருகி கொண்டு போகும். அதாலையும் கூட மேலாவத்தை கீழாவத்தை அதுல நிறைய மத்தியாவத்தை என்றும் அருந்தவ முயல முனி வேண்டையாவர்க்கும் ஒன்று முடல் கன்று முனி பொற்கோயில் புகழ் மாலை சென்று செவிப்புலன் புவிமே ஈவினைகள் அவை தீர்க்கும் மன்றின் அருள் புரிவிகவும் தெரிவிக்கு மலர்பாதம் இன்று முதல். இது கமலா இப்படித்தான் என்றும் அருந்தவம் முயல இனி வேண்டாயாவர்க்கும். என்றும் அருந்தவம் முயல இனி வேண்டாயாவர்க்கும். நான் அன்று அருந்தவம் என்று தான் சொன்னேன். நான் கவனிக்க அப்படின்னா சரியா என்றுதான் படிச்சு கொண்டு வந்தேன். ஆனா இல்லை கவனிக்க இல்லை. ஆனா சொல்லு பாவிச்சேன். ஆனா இல்லை எனக்கு இன்று முதல் பெரிய தவசுகளை யாவர்க்கும் பண்ண வேண்டுவது இல்லை. நீர்க்குமிழி போல் இறக்கும் சரீரம் பார்த்தகன் மாறுதற்கு முன்னே இந்த சிதம்பரம் ஆன்மீக செவிகளுக்கு விடயமாகில் அக்குற்றமுள்ள புண்ணிய பாவங்கள் தராசு முள்ளு போல் சமப்படுத்தும் மெலவாகத்தை பண்ணி அருளை பிரகாசிப்பது வியாபகமாயிருக்கின்ற நேயத்திலே அழுத்துவிக்கும். இது இதனுள் கடவுள் வணக்கம். இது இப்ப முடிஞ்சது, பாயிரம் முடிஞ்சிடுது. இது 20
சருக்கம் 28 படிச்சிருக்கிறோம் ஆகத்தில். இதுல கடவுள் வணக்கம் 20 1000, அதாவது இந்த திருவிருத்தம் 20 1000 மட்டும் படிச்சு ஆக திருவிருத்தம் 28 படிச்சிருக்கிறோம். இனி ம். வியாக்கிரபாத செருக்கம் தொடங்குங்க அனு. இதுவும் அப்படி போகுது. அந்த ம். பெரிய புராணம் போற மாதிரி போகுது. 6 சருக்கங்கள் இருக்கு. வியாக்கிரபாத செருக்கம் 15 செருக்கம் நான் பிறகு போட்டு காட்டுறேன். நாங்க அதெல்லாம் படிச்சுட்டு நீங்க கீழே கூப்பிடுங்க கமலா. வியாக்கிரபாத சருக்கம். மன்னுதருந்த போதனரில் மருவு மத்தியந்தின்னா முன்னிரியதீரு முனிவலோங்கோலகத்துயர் நீங்க தன்னறிய சிவஞானம் பத்தி தரும் பான்மைதக தன்னிகரிருவருளால் தன்னிகரி திருவருளால் அவதரித்தான் ஒரு தனயம் அவதரித்தான் ஒரு தனயன் உருநயன் ஒரு தனயன் ஒரு தனயன் நிலை பெற்ற பெரிய விருட்சிகளில் பொருந்திய மத்தியந்தினன்று பேரையுடைய முன்னுதற்கரியதாகிய மகா விருஷனிடத்திலே பெரிய சர்வலோகங்களும் பிறவி துன்பம் நீங்கும் வண்ணம் திரிலித கரணங்களும் கடந்த சிவனிடத்தில் பத்திஞான வைராக்கியத்தினுடனான பகுதி மிக ஒப்பில்லாத கடாட்சத்தினாலே ஒரு குமாரன் திருவதாரம் செய்தான். அதுதான் இந்த தன்னிகர் அறிவு உருவருளாத அவதரித்தான் அதைத்தான் இந்த ஒரு குமாரன் திருவதாரம் செய்தான். தனி புதல்வன் தனை அணைத்து தக உச்சி மோந்து சடங்கணைந்து மடைவினில் இயற்றி அருமறை நூலவை கொடுத்து மனத்துணையான் திருநாம மருவு நெறி உபதேசித்து இனிச்செய வேண்டுவதன் கொலன மொழிந்தானின் முனிவன் நல்லொழுக்கமுள்ள மத்தியந்தின முனிவர் ஒப்பில்லாத குமாரனை தழுவிக்கொண்டு லட்சணமுள்ள உச்சியை மூந்து உபநயன முடிவாயுள்ள கண்மங்களடவே பண்ணி 14 வித்தையும் கற்பித்து உயிர்த்துணையாய ஸ்ரீ பஞ்சாக்கர முறைமையிலே பொருந்தும்படி உபதேசித்து குமாரனை பார்த்து இனி நாம் உனக்கு செய்யும் உபகாரமேதென்று கேட்டு அருளினார். 14 வித்தையாவது ஆரங்கம், 4 வேதம், மீமாம்சை புராணம், தருக்கம், தர்மசாத்திரம். இனி மீமாம்சை புராணத்தை நான் எழுத போறேன். சாத்திரம் என்பனவைகளாம். இந்த வகை சிவனருளால் இரவி எதிர் மணியுமிழ வந்தவனென விளங்கும் மலமுனிவனடி வணங்கி தந்திரம் முன் புகழும் அருந்தவத் தொகையிற்றல்லையான் வந்த மின் மாதவம் அடியேற்கு அருளுகை நுரை செய்தான். இந்த கிரமத்தின் கண்மம் சமமாய் அருள் மேலிட ஆதித்தன் சந்நிதியில் சூரியகாந்தம் சுவலிக்குமாறு போல, அதாவது ஞானோதயமான மலமுனி பிதாவை நமஸ்கரித்து வேதாகமும் முன் சொன்ன அரிய தபசுகளில் மேலான தபசு அடியேனுக்கு அருளி செய்ய வேண்டும் என்று சொன்னான் என்றவாறு. தவமேவையுமுணர்ந்த முனி தனையன் மிக நோக்கி புவனமலி போகங்கள் பொருந்தி மருந்தவம் புரிந்தார். சிவகதியும் இதுவென்று சிவார்ச்சனமாகிற பவமகளும் பரபோகம் பெறலாகுமென பகர்ந்தான். எல்லா தவசுகளும் மறைந்த அந்த முனிவர்
குமாரனுடைய திருமுகத்தை மிகுந்த அனுக்கிரகத்தாலே பார்த்து அருளிச் செய்வார். உலகங்களில் அரிதவசுகள் பண்ணினால் மிகுதியான சுவர்க்காதி போகங்கள் பொருந்தும். இது சிவலோகத்து போம் வழி எங்கனமெனில் சிவபூசையை அர்ச்சிப்பையானால் சனனம் விடும், பரலோகமும் சித்திக்கும் என்று அனுக்கிரகித்தார். சொன்னமளி கொண்டிறைவன் தோன்றி மகிழ்ந்து உலதானம் பின்னுகென மலமுனிக்கு பார் முதலும் பிரம சந்நிதி காணாது காணுந்தவக்குறை காணென்றாலும் மென்னிடமாய் நிகழிடம் உளதென்றான் மாமுனிவன். குருபதேசத்தை உட்கொண்டு பரமேஸ்வரன் திரோபவியாமல் பிரகாசித்து ஆனந்த சக்தியுடனே எழுந்தருளியிருக்கின்ற புண்ணிய ஸ்தலமருளி செய்யுமென 224 புவனங்களும் சிவசந்நிதியாம். அப்படி அன்றன்று காணும்படி செய்த தவசுகளில் குறைவாயிலும் சரீரம் முழுதும் ஆன்மா வியாபியமாய் நின்றாலும் அந்த ஆன்மா இருக்கும் இடம் ஒன்று உண்டாயிருப்பது போல சிவன் எங்கு நிறைந்து நின்றாலும் சிவனுக்கு அதிட்டானமாய் விளங்கும் புண்ணிய ஸ்தல முளதென்று அம்முனிவர் அருளி செய்தார். அதேதெனில் பாரிகர்கட்கு உபகரித்து பரப்பே நடுப்படுவதொரு மேருகிரியும் புடைசூழ் வெட்பும் அவற்றிடை நாடு மார் அயிர்கள் பயன் அருந்தும் மருகலாம் எனக்களித்தான் சீருளவு நாறுபலர் சிறுவெனலாம் சிறுமையுற. 14 லோகத்திலும் உள்ள ஆன்மாக்களின் சலனம் பெறாமல் பூமிக்கு நடுவே நிற்கின்ற மகாமேருவும் அதன் பக்கம் சூழ்ந்த குலப்பருப்பூதங்களும் அவைகளின் குலப்பருப்பதங்களும் அவைகளின் நடுவில் இருக்கும் இராச்சியங்களும் ஆன்மாக்கள் இந்த பூமியிலே யார் சித்தகன் அம்பலம் அனுபவிக்கின்ற சொர்க்கத்துக்கு ஒக்கும் அதில் கன்மபலம் நாற்றங்கால் விளைவு கொக்கும் என கழித்தான் சிவன். பலம் அனுபவிக்கிற சுவர்க்கத்துக்கு ஒக்கும் அதில் கன்மபலன் நாற்றங்கள் சொர்க்கத்துக்கு ஒக்கும் கழித்தான் சிவன். ஆன்மா எத்தகைய போகங்கள் எவற்றினுக்கும் காரணமாய் வைத்தபடி இடம் போதா வகை நெருங்கும் மண்ணுயிர்கண் முத்தி பெற திருவுள்ள மூழ்ந்த பெருங்கருணையினால் அத்தனு மித்தல தன்னியலகிடங்கை கொண்டான். எல்லா பெருமையுடைய போக பூமியான சுவர்க்காதிபத முதலான நரகாதி எவைகளிலும் காரணமாக வைத்த கர்ம பூமியிடம் போதாத படியாலே ஒன்றுக்கொன்று நெருங்கி நிற்கின்ற எண்ணிறந்த ஆன்மாக்களும் சிவ புண்ணியத்தினாலே கர்ம சாமிய முத்தி பெற திருவுள்ளத்தில் குறித்த பெரிய கிருபா சக்தியை திட்டித்து பரமேஸ்வரனும் அந்த கர்ம பூமியை பொருந்தி எண்ணிறந்த திருப்படை வீடு இடமாக கொண்டிருந்தான். இனி இதிலும் அதிகமருளி செய்கிறார். திருப்படை வீடு என்பது ஆலயம். ஞாலத்தாயிர கோடி நற்றான முழவ வற்றி நேலாத்தானலாமாற வற்றினே அத்தானலர மாற விடங்கொண்ட வெளித்தில்லை மூலத்தானத்த
தொழிதாய் மூலத்தானத்து ஒளியாய் முளைத்து எழுந்த சிவலிங்க கோலத்தானின் பூசை கொள்வான் என்று உரை செய்து இந்த கன்ம பூமியில் எண்ணிறைந்த திருப்படை வீட்டில் 1000 கோடி புண்ணிய ஸ்தலம் உண்டு. இத்தலங்களிலாய் நந்த நிறுத்தம் செய்ய பொருந்தின தில்லை வனத்து ஆலடியில் பிரகாசமான பாதாளத்தின் கீழ் சொல்லறிந்த சிவபூமியிலே நின்று குறி தோன்றின. சிவலிங்க கோலத்தான் தனது பூசை கொள்ளும் அவன் என வாசக தீட்சை பண்ணினர். திருநீறுதல் சேர்த்தி திகழுச்சிதனை மோந்து எங்கருநீறுபட உதித்த காளையன அனைத்து விழி தரு நிர்மந்தியம் தின்னான் தந்தையை வந்தனை செய்து பெரு நேர்மை என்னையையும் அடிபணிந்து விடை கொண்டான். நெற்றியிலே திருநீர் சாத்தி புத்திர வாஞ்சையிலே உச்சியை மோந்து எமது கருவாகிய பாசம் நீறுபட்டு போம்படி சனித்த பிள்ளை என்று ஆலிங்கனம் பண்ணி இந்த பிள்ளையை நீங்குகின்றோமே என்று விழிநீர் தர இருக்கின்ற பிதாவாகிய மந்தி அந்தின மாமுனியையும் நமஸ்கரித்து பிள்ளை நீங்குறான் என்கின்ற பயத்தையுடைய மாதாவையும் நமஸ்கரித்து அனுமதி பெற்றாள். கருவாகிய பாசம் நீர்பட்டு நல்லா இருக்கு அந்த வசனம். பிறப்பு வேண்டாம் வேறு மாண்டான் மண்டானிடர் தீர்வகையால் அருளால் வருதவானிருளார் மகராலய நீர் தண்டாரகை போற்றருள அரளம் புலத்தள்ளும் தடமாடுயர்தில்லை வனத்து தண்டாதி மமதே துணையாவரியும் கரியும் திரியும் சரியும் கண்டானுளையா உயர் காணமும் முன் காணாதன கண்டு கடந்தன்னே பூலோகம் பிறவி துன்ப நீங்கும்படி அருளினாலே தெற்கு நோக்கி வருகின்றவன் கருங்கடற்றரங்க நீர்குளிர்ந்த தாரகைகளைப் போல் முத்துக்களை வாரி ஒதுக்கும் கரை புறஞ்சூழும் பெரிய தில்லைவனத்து அண்டர் நாயகனது பஞ்சாக்கரமே வழித்துணையாக சிங்கமும் யானையும் சஞ்சரிக்கும் வழியும் கண்ணுக்கு நுழைய ஒண்ணாத இருசெறிந்து உயர்ந்த காணமும் முன்காணாதவை எல்லாத்தையும் கண்டு நீங்கினான். மொழியும் பரிசொன்றிலதா முன்னான் மறையோத முழங்கிய கான் வலியும் அதுவார் புதுவி வாசந்தக வீசியவார் குவளை களியும் படி வெனந்தலர் பொற்கமலம் கண்மலங்களையும் கயநீர் பொழியும் விழியும் மனமும் குளிர புதுமாமுனி கண்டு புகழ்ந்தனனி. அனாதி காலத்திலே தொடங்கி வேத ஆகமங்களும் வாக்கு கெட்டாதொன்றொழியாமல் முழங்கி கூப்பிடும் வனமார்க்கமும் ஒழுங்குதேனை நிறைய பருகின புதிய வண்டுகளும் மனம் பொருந்தி வீசிய நீளிய நீலோட்பல மலர்ந்த களியும் நீங்கும்படி வந்து அலர்ந்த பொத்தாமரைகளையும் பாசமறுக்கும் திருக்குளத்தையும் நீர்பொழியும் கண்ணும் மெனமும் களிகூறக் கண்டு தோத்திரம் பண்ணினான் புதிய முனி. இந்த தலத்தை தரிசித்தவர் அல்லர். தரிசித்திருந்தால் முத்தியடைய வேண்டுமே அல்லாது மறுஜன்மம் பெறாது. இப்போ மறுஜன்மம் கொண்டு வந்து தரிசித்தராதலால் புதிய முனி என்றார். அதுதான் அவரை புதிய முனி என்றது.
சீராதர் பொய்கை வணங்கிய கன்றென்பான் மிகு மண்பொடு சேர்சரியே பேராவகை செல்ல ஓரலா நிழல் பிரியாத பிரான் எதிர் நேர்பட முற்பாரார் விழுந்தும் எழுந்தும் விழிப்பையின் மாறி பொழிந்தும் அழிந்தும் மொழிந்தாரா வமுதே எனையாளுடையார் அறிவே எனவோதின்னாரணமே வைபகமிக்கு புண்டரிக பொய்கையை வணங்கி அதற்கு தெற்காக மிகுந்த அன்பு துணையாக பொருந்தின சரி வழியை விளங்காமல் செல்லும் அளவில் ஒரு ஆளடி நிழலை பிரியாத ஸ்ரீ மூலத்தாரமுடையதா தம்பிரானார் என்ற நிறுவனம். தம்பிரானார் முன்னே வெளிப்பட திருமுன்னேயே யோகாங்கமா விழுந்து இண்டம் பண்ணியும் எழுந்திருந்தும் வெளியே பயிலப்படான நீர்மேகம் போல மொழியானென்றும் தன்னை இழந்து தோத்திரங்கள் பொழிந்தும் தெவிட்டா அமுதே என்னை அடிமையாக உடையவனே என்றறிவே என்று வேதங்களால் தோத்திரம் பண்ணினான். ராணியக்கா நிக்கிறீங்கள். ராணியக்கா நாங்க திருவாசகம் படிக்கல, நந்தி சம்மா வரையிலேண்டவா நானும் தினமும் இப்படியா இது சொல்றீங்க. நாங்களும் மாதுசாச்சாரியார்ட்ட கோயில் பிராணம் நந்தி சம்மா வரையிலேண்டு நான் அவாக்கு இப்படியவே சொல்லிட்டு போனா நாங்கள் இதை படிப்போம் பின்னேரம் வந்து பாதர் பதஞ்சலி முனிவர் தில்லை கோயிலை பற்றி மாதுசாச்சாரியார் யார் யார் என்ன செய்தவ அந்த தில்லையில என்னென்ன நடந்ததோ இவ்வளவு மாணிக்கவாசர் சம்பந்தர் எல்லாரையும் பற்றி சொல்லி கொண்டு வந்து இப்ப இதுல வந்து நிக்கிறோம். அது நிறைய சருக்கங்கள், ஒரு பகுதி முதலாவது பகுதி இரண்டாவது பகுதி இருக்குது. நீங்க படிக்க போறீங்களோ? இல்ல, நான் கேட்டு கொண்டிருக்கேன். முதலாவது கேட்டுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, நான் கொஞ்சம் விளங்கி கொள்றது. எது? திருவாசம். இரண்டாம் பகுதியை கேட்டுனான். நீங்கள் என்ன சொல்றீங்க? விளங்க இல்ல. திருவாசன் இரண்டாம் பகுதி கேட்டுனான். எந்த இரண்டாம் பகுதி? மத்தியானம் செய்தீங்களோ? திருவிசைப்பாவை சொல்றீங்களா? திருவிசைப்பா. சரி சரி, அது ஈஸி ராணியக்கா. நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். படிங்க. நீங்க படிங்க, கேட்டுக்கொண்டு. முன்னாள் பதியாயினும் மேதகு சீர்மூல பதியாளுடைய முக்கண்ணனே பொன்னாட்டரு பொய்கையுடை புனிதா பொடி சேர்வடி முடியே பேயடியே என்னாதரவார்தரு பூசை கொள்வாயினியாய் முனியாதெனவோதிடுமடு பன்னான் மலர் கொய்ததின் பாதங்கள் அணைந்து பணிந்தனே. அநாதி காலத்திலே தொடங்கி பெத்த முத்தி இரண்டினும் சுதந்திரத்தினாலே ஆண்டருளிய பதியேயாயினும் பின்னையும் சீரடியானவும் கொத்திருக்கின்ற ஒத்திருக்கின்ற மூலமான பதியை ஆண்டு கொண்டருடைய மூன்று கண்ணினையுடையோனே, இதுவும் அன்றி உனக்கு மேலும் அருளுமாயிருக்கின்ற புண்டரீக பொய்கையுடைய புனிதனே, இயல்பாகவே விபூதி தூளிதன் சேர்ந்த திருமேனியுடையவனே, எல்லா பொருள்களும் முடிவே பேதியாகி அடியேனுடைய ஆசை மிகுந்த அர்ச்சனையை கொண்டருளுவாய். யாவதற்கு இனியானே தீதன்று திருவியமற் கொண்டருளுமென்று திருக்குளத்திலே மூழ்கி அதை புதிதாக மலர்ந்த பல பூக்களையும் பொற்றாமரை பூவையும் எடுத்து அருட்பாதங்களை அரிச்சித்தான். ஆனா வரணும் அதுல. இப்ப சிவபெருமான் வந்து பொன்னான மேனியை கொண்டவர்.
ஆனால் அவர் விபூதி தண்டு அவற்ற மேனி வெள்ளையாயிருக்கும். ஏன் விபூதி அடிஞ்சிருக்கிறார் பெருமான்? எல்லாத்தையும் எல்லாம் படித்தான் போதும், நீரா போகும்ன்றதை காட்டுறதுக்கு தான். ஆன்மாக்களுக்காகத்தான். ஆன்மாக்களின் கண்ம வினைகளை போக்க வேண்டும் என்று அவன் விபூதி தரிச்சிருக்கிறான். இப்ப கிட்டடியில் என்னத்திலே படிச்சேன் நான் நான் சொல்லுமென்ட்டு தான் கேட்டேன். தட மாமலர் கொண்டு வணங்கியருந்தவமாமுனிதில்லை வெனச்சரியே குடபாலனை வான்மணமாமலரும் குளமும் கரையும் தளமும் குறுகி திடமார் தருவே நிழலா வெளிலார் சிவலிங்கம் இருத்தி அருத்தியொடங் சிவலிங்கம் இருத்தி அருத்தி ஓடங்கிடமாக விரண்டிடமும் பணிவிட்டுறையே துணையாக விருந்தமர் நாள் பெரியதலாரந்த பெரிதாய் அலர்ந்த திவ்ய தாமரை மலர் கொண்டு பூசித்து பெரிய அருணீங்காத முனிதில்லை வனத்தில் மேற்காக ஒரு சரி வழியே செல்லுகையிலே பரிமள மிகுந்த பூவினையும் பாவியினையும் கரையினையும் உள்ளாடு வெளியையும் பொருந்தி சிக்கன்றதொரு தில்லைச் செடி நிழலிலே சோதி ரூபமான சிவலிங்கம் தாபித்து எப்படி எழுதியிருக்கிறேன்? சிவலிங்கம் தாவித்து ஆசையுடனே பெண்ணசாலையும் உண்டாக பண்ணி மூலத்தானிடத்து இரண்டிடமும் பணிவிட்டு இறைவனே துணியாக திரிவிதகரணமும் பொருந்தியிருக்கு நாளில் திடமார் தருவே என்பதற்கு வலியமரமெனும் அதே அந்த பொருட்களை இப்படி இதுக்குள்ள சேர்க்கணும் தெரியல. பழைய புத்தகத்துல இருந்து இது பெரிய தமிழ் இது படிக்க எங்களுக்கு கஷ்டம். ஆனா அந்த காலத்துல இப்படித்தான் இந்த இலக்கணங்களோட படிச்சபடியா அவைகளுக்கு இது விளங்கும், எங்களுக்கு விளங்காது. நாங்க படிக்கல தானே. எங்கட திடமார் சரிவே என்பதற்கு வலிய மரமெனிலும் ட்ரை பண்ணுவோம், அதுல ஒன்றும் இல்ல. காலம்பர நீரணி மாமுனி நீர்கமல் குண்டிகை தண்டு கரண்டி கையுட் சாலும் பலபோது சமித்தொழிர் சாகாதி பல சிலைதாமிகமே இல்ல தாமிக மேனாலும் சடையட்டு மேஞ்ச வந்துடணும். என்ன சாலும் பலபோது சமித்தொழிர் சாகாதிபலா சிலை தாமிகமே. தாமிக இங்க வந்துடணும். என்ன மேனாலும் இல்லாட்டி தாமிகமே என்று வந்துட்டு இங்க நாலுஞ்சடையட்டு முடித்தொரு என்னொன்று தெரியல. சாமிக மேனாலும் சடையட்டு முடித்தொரு நான் அண்ணி திகழ் அர்ச்சனை பண்ண மறுப்பால் ஒன்றராய் பொழுதே பழுதார் வலமா மலர் கண்டு பகந்தயர்வான். சந்தியாவந்தன காலங்கள் பொருந்த அனுஷ்டானம் பண்ணும் மழ முனி என்பவன் பரிமளமுள்ள சலம் பொருந்தின கமண்டலம் தண்டு திருப்பூக்குடனிருந்த பல புட்பங்கள் சமிதை பசிய தருப்பை அருகு முதலான புல் சாக மூல பலங்கள் பல அசிலை முதலானவை மிக கொண்டு வந்து அதற்கு பின்பு தாழ்ந்த சடையை 8 முடியாக கட்டி முடித்து ஒரு நாள் புட்ப விதிப்படி பொருந்தி பூசிக்கொண்டு வரணும். பொருந்தி பூசிக்க பரிமளம் பொருந்தின புட்பம் ஆராயும் அளவில் குற்றம் மிகுந்த பல புட்பங்களை கண்டு விதனப்பட்டு சொல்லுவான். எங்களுக்கு நாங்கள் படிச்சு எங்களுக்கு முன்னேறத்துக்கு இது ஒரு நல்லது. பண்டூதும் விடிந்தெனோர் வழியும் தெரியாது மரங்கண் மிக்க கண்டூர வளர்ந்து கரம் சரணங்காலும்
பனியால் வழுவும் களிதே களிதேனுண்டு களிதேனுண்டு வலுவ களி படுத்திய களிதே உண்டூறு படுத்திய செம்மணல் வியோத்தொரு மருங்கவீரும் பலரை பண்டூரோடெரித்த பரம்பொருளார் பழுதென்றனர் ஒன்று இதெல்லாம் இலக்கணத்துல இருக்குது. கலித்துறை கட்டளை கலித்துறை அது இதண்டு எங்களுக்கு அதுகள் நாங்க படிக்காத வரையா எங்களுக்கு கஷ்டமான ஏதோ இப்படி பிளங்கி படிப்போம். விடிந்தெடுக்கில் வண்டுகளும் புட்பம் விடிந்தெடுக்கின் வண்டுகள் தீண்டும் இராத்திரியெடுக்கப் போனால் வழியும் தெரியாது கோங்கு முதலான மரங்களிலே எடுக்கலாமெனில் அடிமரம் கண்ணுக்கும் எட்டாமல் உயர்ந்து வளர்ந்திருக்கின்றபடியால் கையும் காலும் பனியால் வழுக்கும் மிகுந்த வண்டுகள் தேனை உண்டு உருவடுத்திய பழமையாகிய நல்ல பூவும் மலரும் பக்குவத்தை பொருந்தி வண்டுகள் ஏறத்தக்க அரும்புகளும் நாட்பூவும் முன்னே விரும்பாத முப்புராதிகளை யூருடனே எரித்தருளிய தம்பிரானார் ஆகமத்திலே பழுதென்று அருளிச் செய்தார். இதற்கென் செய்வோம் என்று விளங்கினதோ அவர் வியாக்கிரபாத முனிவர் அவருக்கு கால் புலிக்கால் அப்ப அவருக்கு வழுக்கும் போய் அதுவும் அவருக்கு அவற்ற கதை எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தானே. அவர் வண்டு தண்டதோ காத்து பட்டதோ பூக்கள் விடிஞ்ச உடனே ஆக்கள் அந்த அவருக்கு அப்படியான பூக்களை எல்லாம் அதுவும் ஆகமத்துல அப்படித்தான் இருக்கு. அப்ப அவருக்கு இப்படியான பூக்கள் எல்லாம் எடுக்கணும் இருக்குது. அப்ப இதுகள் எல்லாம் இப்படி வரும். அதனுடைய இதனால என்ன செய்ய முடியும்? இதனை காலையில அது தனக்கு ஏறுனா வழுக்குது, மரத்துல ஏற வழுக்குது. விடிய முதல் போக வேணும் என்று சொல்லி இப்ப அவர் விதனப்பட்டு இருந்தார். அதைத்தான் கேட்கிறார் இறைவன்கிட்ட. தன்னர் மதி சூடு சடாமகுடன் நாங்கள் பெரிய கதைக்குள்ள போயிடணும் என்னண்டு. தன்னர் மதி சூடு சடாமகுட தலைவா கடை வாழ்வு தவிர்ப்பவனே கண்ணார் நிதலோயொரு மான்மறி சேர்கரவா வரவா கருமூலகரா என்ன இந்த தமிழ் மன்னார் புகழ் தில்லை வனம் பிரியாமணியே எனையாள மகிழ்ந்தனையே எண்ணாது நினைந்த வை தந்தருண் மன்றின் பார்த்தருமென் பிலா என்றயர்வான் குளிர்ச்சி பொருந்திய சந்திரனை அணிந்த சடாமகுடத் தலைவனே ஈனமான உலகவாதனையை அடியார்களுக்கு தவிர்ப்ப உலகவாதனையை ஈனமான அந்த உலகவாதனையே ஒரு ஈனம் என்றார், இழிந்ததென்ற அந்த உலகவாத அடியார்களுக்கு சிவனடியார்களுக்கு அந்த உலகவாதனையை கொடுக்க மாட்டார். நிறைந்த பாலலோசனனே ஒப்பற்ற மான்மறி பொருந்தின கரத்தை உடையவனே பாம்பை பூணாக உடையவனே பவ பாச மூலத்தை கெடுப்பவனே பூமியிலுள்ளோர் துதிக்கும் தில்லைவன நீங்காத சிந்தாமணியே என்னை ஆட்கொள்ள திருவுள்ள மகிழ்ச்சி உண்டாயில் பத்தி ஞான வைராக்கியம் இல்லாத என்று என்னை எண்ணாமல் என்னை அப்படி நினைக்காமல் அடியேனினை தவற அடியேனை தவறந்தருள் என்ன தவறம் அடியேனை தவறந்தருள் வேறு சுவத்தில் ஆசை அடியேனினை இல்ல நல்ல வடிவா கேட்டிருக்கிறார் வியாக்கியம். இதை எழுதின வாசியாரியார சொல்லும் போவேனா அன்பூடுருக பணிவாரலே அன்போடுருக பணிவாரலே அருளாயெனும் வாய்மை அமைந்தும் விடா என் பூசையும் நேசமும் யானும் உனக்கெங்கே என நொந்தையர்வான் எதிரே வன்பூத மிக புடை சூழ்விடை மேன் மதி சூழ் சடைவானவர் போன்வரனேர் முன்பூதலமே பணிந்திரு முன்பூதலமேது
பணிந்திருக்கண் முகமார் புனலாடினன் மாமுனியே. பக்தியினால் நெஞ்சம் கரைந்து வணங்காதவர்களாகிய கடாட்சியா என்கின்ற வேதாகம வாக்கியங்களை உண்மையாகக் கண்டும் ஆசை விடாதவென அர்ச்சனையும் அகப்பட்ட நேசமும் சகோதரமாய் இருக்கின்ற யானும் ஆத்தியந்த சூன்யமாய் பரிபூரணமாய் பக்தவத்சலனாயும் இருக்கின்ற உனக்கு தகும்படி எப்படி என்று விதனப்பட்டு மோகிப்பவன் முன்னே வலிய பூதப்படை மிகச்சூழும் இடப வாகனத்தில் இளந்திங்கள் அணிந்த சடையை உடைய தேவதேவன் எழுந்தருள அவர் சந்நிதிக்கு நேராக பூமியில் சாட்டாங்கமாக நமஸ்கரித்து 2 கண்களாலும் தாரை கொள்ளுகிற சலத்தாலே மலமுனி ஞானம் பண்ணினார். மலமுனி என்றதை இளந்திங்கள் பார்த்தீங்க, சந்திரன் இளந்திங்கள். மூலாகார ஹாராவென்பது காராவென லாயிட்டு. படிங்க. ஆலந்தருவானாமுதாமொழியாலரு மாமுனி அர்ச்சனை செய்யினில் சீலந்திகள் வாய்மை மகிழ்ந்தனே சிந்தித்தவரம் பல செய்வனவன் செப்பென வெண்காலும் கரமும் புலியின் மலியும் கண்ணும் கைய வைத்தங்க விரங்கி முதல் கோலந்திகள் பூசை கொளலென்று வரங்கோலந்திகள் கண்ணங்கவை தங்க விரங்கி முதற் கோலந்திகள் பூசை கொளன்று சரிங்க வரம் கோலந்திகள் பூசை கொன்றழு வரங்கொண்டானவை எந்தை கொடுத்தனே. அழகுள்ள ஆலமர நிழலில் நீங்காத தம்பிரானார் அமுத சொரூபமாயிருக்கின்ற தனது திருவாக்கினாலே அரிய மல முனியே நம்மை அருச்சிக்க பெருக ஆசைப்பட்ட நல்ல சீலம் பொருந்தின உன்னுடைய திரிவித கரணம் சுத்தியின் உண்மையைக் கண்டு சந்தோஷப்பட்டோம். நீ நினைத்த பலவாகிய வரங்களைச் செப்புவாயாகவென்றருள அடியேனுடைய கையும் காலும் புலியைப் போல வலுவான நகம் பற்றுண்டாகவும் அவைகளில் கண்கள் பொருந்தவும் இறங்கி அருளி முன்னே புட்ப விதிக்கு தேவரீர் கற்பித்த நானாதிகரம் அர்ச்சனை கொண்டருளும் என்று வேண்டிக் கொள்ள அந்த வரங்களை சேகர பிதாவாகிய பரமேஸ்வரர் திருவுளம் பற்றினார். பொருந்திய உன்னுடைய திரிவிதகரண சுத்தியாண்டா மனம் வாக்கு காயம் 3ஆளையும் அவர் சுத்தி செய்து அந்த உண்மையை கண்டு சந்தோஷப்பட்டோம் என்று சொல்றேன். இது பாட்டு சேர்ந்து வந்துட்டுதா. நாடரு மேலவனே பிரவாவரமுன் தருவான் என நற்கண்ணாறு மரும்பு பெரும் புனன் மெய்க்கால காலாரென வார்த்தருகாதன்மையான் மன்னார வணங்க வணங்குடனே மறைவான் இறைவான் வலிமேவியபின் பன்னார வியாக்கிர பாதனெனும் பாவார் பெயரோதின பாரிடமே. அரிய அணிந்திராதிகளும் சொப்பனத்திலும் காண்பதற்கரிய பகிரண்டங் கடந்த மேலோனே என் பொருட்டாக இவ்விடத்தே திருமேனி கொண்டெழுந்தருளி வேண்டியன வரந்தருவான் என்று கண்களில் நின்று உண்டாகா நின்ற பெரும் புனல் உண்மையான ஆற்றாங்கால் போல் நீண்டொழியாமற் செல்லும் பத்திமையால் பூமி அதிர ஏகாங்கமாக நமஸ்கரிக்க ஈஸ்வரனடி
ஈஸ்வரியுடனே மறந்தருளின சிவன் சிதம்பரத்திலே எழுந்தருளின பின்பு பண்ணும் பாடலும் பொருந்த வியாக்கிரகபாதன் என்கிற திருநாமத்தை பூதகணத்தார் கூறினார்கள். அப்ப மழை அந்த அவற்ற பழைய பேர் என்ன, பிறக்க இருக்கிற பேர் என்ன பதஞ்சலி. இருக்கும்? அது பதஞ்சலி இல்ல மழமுனி. இல்ல மழமுனி மழமுனி. இதுல வந்தது. மழமுனி. மழமுனி ஞானம் பண்ணினார். அப்ப வியாக்கிரவாதிட்ட இயற்பெயர் மழமுனி. அதை மறக்காம வச்சிருக்க வேணும். இப்ப அவர் வியாக்கிரவாதர் ஆயிட்டார். இவ்வளவும் செய்து அவ்வளவு அர்ச்சனை திரிகரனை சுத்தியால இறைவனை பூசித்து அர்ச்சனை செய்து அவர் மழமுனி வியாக்கிரவாதம் என்னும் திருநாமத்தை பூதகணத்தார் அவருக்கு கூறினார்கள். பாரிடம் பூலோகத்தார் எனினும் இப்ப நாங்கள் வியாக்கிரவாதர் பதஞ்சலி முனிவரை கேள்விப்பட்டிருக்கிறோம். அவைகள் சிதம்பரத்துல இப்படி இருந்து நடனமாடினவைகள் உண்டு. அந்த அவற்றை நடனத்தை பார்த்தவர் மதுரையிலையும் அவருக்காக சேர்மான கேள்விப்பட்டிருக்க. அவற்றை வரலாறு படிக்க எங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு இது கிடைச்சிருக்கு. ஆறிடம் பூலோகத்தார் என்னும் அமையும் அருகால் எழுகால் புறகாமடுபுற்றாமை ஆதி நியதி சமைவாதரியா மறை காதலினாலா அறைவானர பார் மந்தாரம் மரும்பு செருந்திகிறா நிறை பாதிரி கோங்குயர் சண்பகமே நீர்வாள் மலாவல்லி கொனேன் மலர் கொண்டிறையானடியே முறையால் வழிபட்டு எண்ணார் தரு காலம் இருந்தனே. வண்டிகள் எழுவதற்கு முன்னே பொய்யன் எடுத்து சேர்ந்து முடியா நீதி முடித்து அன்புடனே வேதங்களை பத்தியான் உச்சரித்து சென்று பற்றி ஏற நகமும் பார்த்தெடுக்க விழியும் கைகளால் பெற்றலாமையால் கோட்டுப்பு கொடிப்பு நீர்ப்பூவின் குற்றமறை தேர்ந்தெடுத்து கொண்டு நல்ல தம்பிரானார் திருவடியிலே விதிப்படி அர்ச்சித்து எண்ணிறந்த காலம் இருந்தனர். நான் இதோட லீவ் பண்றேன் கமலா. நன்றி. இவர் இந்த தொன்மவியல் என்று சொல்லி உபாகத்தியர் ரவியல் எல்லாம் அந்த தொன்மவியலில் வந்தாக்கள். அவையலுக்கு அவையல் வந்து அந்த என்ன இப்ப நாங்க இந்த சப்த ரிஷிகள் அவியல் மாதிரித்தான் இவியலும் அந்த தொன்மவியலில் பிறந்தவர்கள் தான் இவைகளை சொல்லணும். இவியல் இந்த இவியல் அந்த பிறகு அவியல் பூமியில அந்த பிறகு வந்த வேலங்களுக்கு இதுகளை செய்தது. இந்த பிறப்பு வேற, சும்மா சாதாரண ஆக்கள் மாதிரி இல்லை. நற்றந்தை புலிச்சரணங்கரணீனயன்கள் வரைத்தமை காண நயந்துட்டங்கெதிர் சென்று வணங்க மகிழ்ந்தொளிர் மேனியின் வாய்மையுடன் வந்துடனே பொற்றன்மலர்வாவி படிந்திரையை பூசித்தருண் மேவு புலி வச்சரமும் பற்றும் பெருமானையும் அர்ச்சனை பயில்வாராவிருந்து பெரிந்தொரு நாள் நல்ல பிதாவாகிய வியாகிரவாதத்தை அப்பாவுக்கு பேர் மத்தியந்தின முனிவர் தம்முடைய புத்திரன் புலிக்காலும் கையும் அவைகளின் கண்களும் பெற்றனவென்று சந்தோஷப்பட்டு காணும்படிக்கு வந்தவருக்கெதிரே சென்று பொருந்தி நமஸ்கரித்த வளவிலே வியாக்கிரபாதமான தேசோன்மயமாகிய சத்திய சரீரத்தை இன்புறும் கண்டு மகிழ்ந்து அப்பொழுதே பொன்மையும் குளிர்ச்சியும் உள்ள மலர்கள் பொருந்திய சிவகங்கையிலே மூழ்கி
ஸ்ரீ மூலத்தானமுடைய தம்பிரானாரையும் நாடோறும் பூசை செய்து வியாக்கியபாதருடைய பன்னசாலையிலே இருந்து குமாரருடைய சரீரத்தை கண்டு பிரியப்பட்டு ஒரு நாள் ஒரு வார்த்தை சொல்லுவர். நட்பான்மிகு தந்தையரும் புதல்வர் நஞ்சந்ததியும் உய்திட நன்னினையேலிப்பாலினையாகுதியாதி மறித்திடுவானுடைய வானுடை யானொடு வானடைவான் முற்பால் லொனையானென நீ பெருமா முனியாது கொளன்று பசிட்ட முனிக்கு கற்பர் தரு பின்னியை மென்னுமன கடனாலூடான நெறிகண்டனே. நல்ல பகுதிமிக்க பிதாவானவர் யான் பெறுதற்குரிய புதல்வனே, நம்முடைய சந்ததி தழைத்துவங்க பொருந்துவாயாகில் இல்லறத்தின் பகுதிக்கு இனியொன்று சொல்ல கேள். பிதிர்களும் எதிர்கொள்ளும் சங்கிராந்தி காலத்திலே தருப்பணம் பிண்டோனக்கிரியை முதலாக பண்ணுகின்றவனாய புத்திரனையுடையவனே, பிதிர்லோகத்தை அடைவனென்று வேதன் சொல்லுகையில் முன்னை ஆண் புத்திரனாக பெற்றது போல நீயும் ஒரு புத்திரனை பெற வெறுத்து விடாமல் விவாகம் செய்து கொள்ளென்று சம்மதிக்க பண்ணி வசிட்ட மாமுனி தங்கையான கற்புமிகு கன்னிகையை பேசி பொருத்த நிமித்தம் பார்த்து விரத சாமவர்த்தனம் பாணிக்கிரகணம் கற்பாதனம் புஷ்மவனம் சீமந்தம் சாதகன் மாந்தமாக செய்வித்து அப்ப வசிட்ட தங்கச்சியத்தான் இவரு கல்யாணம் விரத சாமாவர்த்தனம் என்பது மூர்த்தத்துக்கு முன் செய்கிற சடங்கு. அதான் விரத சாமாவர்த்தனம். பின்னுமக் கொடிமென்னு படி. கொடிமென்னுகமென்னியனை பெற வந்தவரும் ததி கொண்டு பெயர்ந்தின் பச்சுரவு பொலிபானுகர் வித்தளிலார வளர்த்திடு நாளிவர்தாம் மண்பிற் புனரக் கொணர்வித்து மகிழ்ந்த இழன்றிடு முன்பயிலும் படிசேர் புன்பற்கமர் பண்டமும் முண்டறிவாள் போலுதனமும் புகழாதிகழ்வார். சிறிது காலத்திற்கு பின் வியாக்கியபாருடைய தேவியார் திடசித்தனான உபமன்யு பகவானை பெற சாதகன்மத்திற்கு வந்த அருந்ததியார் அந்த குழந்தையை தம்முடைய ஆசிரமத்திற்கு கொண்டு போய் இனிய காமதேனு சுரந்த பால் ஊட்டி அழகுற வளர்க்கு நாளில் வியாக்கியபார தேவியும் புத்திர வாஞ்சையாலே தங்கள் கன்னசாலையை கொண்டு வரச் செய்து ஆசையுடனே உன்னொன்று முன்னே உடப்பட்ட பாக செய்து சிறிய பல்லுக்கு மெத்தென்ற பதார்த்தமும் முன்னே புசித்தறிந்த பால் போல கற்பித்திரவியங்களையும் புசியாமல் போடுவார். என்ன இது ஏற்ற கதை வர போது சொல்லுங்க பாப்போம். வியாக்கியபாரத்த மகன் உபமன்யு தான் பாலுக்கு பாலகன். இப்ப தேவியார் வியாக்கிரவாதரும் அவரும் தான் அந்த குழந்தையை தம்முடைய ஆட்சியரத்துக்கு உபமன்யு பவமானை பெற சாதகன்மத்துக்கு வந்த அருந்ததியார் அந்த குழந்தையை தம்முடைய ஆச்சிரமத்துக்கு கொண்டு போய் இனிய காமதேனு சுரந்த பால் ஊட்டி. அப்ப அவையெல்லாம் அந்த காமதேனு பாலுண்ட இனிய பாலை கொடுக்க அவர் பிறகு வீட்டை போனா பிறகு அவருக்கு அதே பால் வேணுமென்று கேட்கிறேன். பெருமான் பால்
பெரு மாறலாமா மகனார் முனியாம் வரியோ மறியோ முனவே இனிதாம் அவை தாமி உடையார் என வாழ்வு உடையானெதிரே துணர் மேலெழு வெங்கன்றங்கி நடுந்துஞ்சு தொழிலுரஞ்சன நஞ்சழுத கணமே இறையானிறை பாலலையும் கடல் பெற்றது கண்டு களித்தான் திவ்ய பரிமள மிகுந்த காமதேனுவின் பாலை கருதி உபமன்னிய பகவானள வியாக்கிரபாத முனியாங்கள் தரித்திர்கள் பாலும் பழமுனிய பதார்த்தமும் சொப்பனத்திலும் அறியோம் புசிப்பக்கனிய பதார்த்தங்களை மிகுதியாக உடையவர் இவர்தான் என்று அழியாத சம்பத்துள்ள ஸ்ரீமூலத்தானமுடைய தம்பிரானார் சந்நிதியிலே வளரும்படி விட சிகை விட்டெழுகின்ற ஜடாராக்கினியை பொருந்தி மத்தியில் இறக்கும் செய்கை பொருந்த அளவும் சீவனற்று அப்பொழுதே தம்பிரானார் திருவருடனாலே மிகுந்த அலை பொரிந்திர திருப்பாற்கடல் வரம் பெற்று பானம் பண்ணினதை தரிசி கண்டு கொண்டு கழித்து ஆடினார். அப்பப்பா ஆளும் பெருமானெதிரங்கொரு நாளலர் பங்கைய வாதனமாயமரம் தாரொன்றுதலம் சகனன் தவிரச் சடர தொடர் மார்பெதிர் தள்ளவிழ தோளங்கை பெருங்கல மேனி மிரஞ்சுரந்த நிறைப்பிரியாந்தரனாவாளொன்று வெளிக்கடை துண்டம் விடாவண்ணன் தகு துண்ணியமாமுனியே. ஒரு நாள் தன்னை ஆண்டு கொண்டருளிய தம்பிரானார் சந்நிதியிலே பத்மாசனம் பொருந்த ஒரு தாழ் பூமியையும் சக நத்தையையும் பொருந்தாமல் நத்தை இல்ல கொஞ்சம் சகனம் சொல்லுவினம் சகனத்தையும் பொருந்தாமல் வயிறு தொடர்ந்து மார்பை எதிரே தள்ள இரண்டு தோள் தாள கையிரண்டும் புட்பம் போல கழுத்து மேநோக்கியும் கீழ்வாய் மேல் வட்டப்பட்ட பல்லுக்கு நடுவே நாவை வைத்து ஒளி பொருந்தின விழிகளை மூக்கு நுனியிலே வைத்திருந்து 4 வண்ணத்திலே மேலான திடசித்தத்தையுடைய பிரம ரிஷி. சகனம் என்பது புருஷ்டபாகம். சீரர் சிவயோக மகம்புணரச் செறியின் புணரக்குறியின் புறுமாரோரார் தருதாரு வனத்திடையா என்று 8000 திரைவன் நோராதாவர் மோகமொழித்தருளால் ஒரு நாட மாடலுகந்தனன் நான் நடனமாடலுகந்தனன் நடமாடலுகந்தனன் உணர்வாலறிவுற்ற யாரா வந்தோவென நொந்தயர்கின்றனே. ஐஸ்வர்யத்துக்கு மேலான சிவயோகமானது ஆன்ம சைதன்யத்தை பொருந்த விளைந்த சுகா அனுபவத்தினாலே பார்த்தவிட குறியிலே பிரியாவதிசயமாக அழகு விளங்கின தேவதாருகாவனத்தில் 41,000 மகாரிஷிகளுக்கு தன்னை உணர்ந்தவருடைய மோகங்களை நீக்கி ஒரு நாள் தேசோரூபமாக நிறுத்தஞ்செய்ய பொருந்தினெனும் இதனை சிறிதளவிலே கண்ட மாத்திரத்திலே அயர்ந்து அந்தோவென நொந்து வியாகுலம் தழுந்த
தாருகாவனத்து முனிவர்கள் இந்த கதையை சொல்லி நம்ம அவை ஜாகம் செய்தானே அவ சிவபெருமானை விட்டுட்டு தாங்கள் ஜாகத்தால் எல்லாத்தையும் காணலாம் தானே யாகத்தை செய்தவர். அவையண்ட ஆணவத்தை செதுக்கி அடக்கத்தானே அவர் ஆடை இல்லாமலும் திருமால் மோகினி வடிவம் கொண்டு ஆடையில அந்த வந்தவை அவியல தாருகாவனத்து இந்த முனிவர்களின் பத்தினிகள் எல்லாம் சிற்றான கற்புணரையும் ஒழுக்கமும் தவறாதவர்கள் அவர்களுக்கும் சரி தாங்களும் முனிவர்களும் அவ்வளவு ஒரு இதுன்னு சொல்லி அவைகளுக்கு அவையண்ட செருக்கி அடக்கத்தான் அப்ப அவர் இப்படி வந்தவர். அப்ப அந்தோவென நொந்து வியாகுலத்து அழுந்தினாராம். நன்மேனி ஏதோ ராணி கழிச்சாவோ இல்ல நான் மியூட்ல இருக்கிறா கேட்டு கொண்டிருக்கேன். ஏதோ கதைச்ச போல கடந்து ஏதோ கேட்ட மாதிரி கிடந்தது. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல ராணி அக்கா? ஆனா ஓகே ரெக்கார்டிங் போகுது. சொல்லுங்க, என்ன சொல்லுங்க. இல்ல பேந்து நான் நிப்பாட்ட போறேன், கொஞ்சம் தாழ நிப்பாட்ட போறேன். நிப்பாட்டி போட்டு உங்களோட கதைக்கிறேன். நில்லுங்க. நன்மேனி கொடந்தை நன்மேனி கொடந்தை பிரான் வெளியே நடமாடிய நல்லிடமாயிடனா முன்னே அமரா வகை மாமுனிவன் மூலப்பதி சேர மொழிந்தன தன்னேருரு தாளருணா தகுமோ மிகுமன் பகமோ விலதா என்னே பெருமானோரும் மானுடன் வந்தெங்கே பரந்தருமன்றயர்வான் எம்முடைய தம்பிரானார் தேசோரூபாவிய இருடிகள் யாவரும் காண நிறுத்தம் செய்தருளிய தேவ தாருவன நமக்கு சிவபூச சொன்னி இருக்கும் இடமாக கற்பியாமல் நம்முடைய பிதாவாகிய மத்தியந்தினி முனி ஸ்ரீ மூலஸ்தானத்திலே சிவபூசை பண்ணி இருவென்று கற்பித்தனர். தமக்குத்தானே ஒப்பாகிய ஸ்ரீபாதத்தினுடைய தினமை பற்றும் சற்றுமில்லாத யாமும் அறியான் தகுதியோ உள்ளதில் மெய்யுணர்வு இல்லை. எப்படியோ தம்பிரானார் ஈஸ்வரியினுடனே எழுந்தருளி நமக்கெவ்விடத்தே நிறுத்தம் தரிசித்தருளுவா என்று சொல்வார். பின்பு தெளிந்து சிதம்பர தலைமை நிறுத்தத்தை தரும் என்கின்றார். அத்தன் பரத தடுவனித்த நடத்தமரும் பொதுவின் பெயர் மன்ற மலம் சத்தும் பரிஞமயகோச சத்தும் பரிஞமயகோச கந்தனி உண்டரிகங் குகை கைவன்ககனஞ் சுத்தம் மெற்பதச் சுழுவனா வழி ஞானே சுகோதயனற் சித்தம் பரமுத்தி பிரமந்தி களிஞ்சபை சத்தி சிவாலயமே செயற்பிதாவை தத்துவாதீதனாய் நித்தனாயிருக்கின்ற சிவபெருமான் அனவரத தாண்டவம் பொருந்தின இந்த பொதுவின் பெயர் சர்வான்மாக்களும் பொதுவாய் சங்கார வழக்கறுக்கிற அம்பலமாதலால் அனாதியே பரசுவதமாதலால் பெற்ற முத்தி இரண்டிது நீங்காமல் முத்தி இரண்டிது அது என்ன பெத்த முத்தி இரண்டிது நீங்காமல் உயிர்க்குயிராய் நீங்காமல் நிற்கின்ற சற்காரியவாதமாதலால் மேலான பொருளாதலால் களங்கமற்ற கனகமய ரூபம் என்று வேதம் சொல்லுவதால் தன்னைத்தானே அறிந்திருக்குமாதலால் சுத்த கேவலமாதலால் பூமிக்கு இருதய கமலமாததால் யாவர்க்கும் புகலிடமாதலால் சுத்த
பரமாக சகா சகா சுத்த பரமாக ஆச பரமாகாச மாதலால் மாதலால் சாக்கிராதீதங்கள் என்ற சுத்தமாதலால் பரஞானமாதலால் காணுந்தோறும் புதுமை இருத்தலால் சத்திய ஞான சொரூபமாயிருத்தலால் சுழுமுனா மார்க்கத்தில் எழுந்திருக்கின்ற பிரகாசமான ஞானமாதலால் தன்னை தரிசித்தவர்களுக்கு ஞானாந்தத்தை தோற்றுவிக்கும் பொருளாதலால் பசுபாச ஞான நீங்கி இருத்தலால் சர்வத்துக்கு இடம் கொடுத்திருத்தலால் பதமுத்திகளை கைவிட்டமிடமாதலால் பிரம்மஸ்வரூபமான மகாமாயைக்கு மேலாததால் எப்பொழுதும் எல்லா பாதத்திலும் விளங்கும் ஞானமாகிய சபையாதலால் சிவசக்தி சொரூபமாதலால் ஆனந்த நிறுத்தத்துக்கு அதிஷ்டானமுமாய் ஆலையுமாத இந்த இவ்வளவும் பொருந்தினதுதான் இந்த சிதம்பரம். என்ன செயற்பிதாவாய் தத்துவாதீதனாய் நித்தனாயிருக்கின்ற சினவரா அன்னவரத தாண்டவம் பொருந்தின இந்த பொதுவின் பெயர் சர்வான்மாக்களுக்கும் பொதுவாய் சங்கார வழக்கறுக்கிற அம்பலமாததால் அனாதியே இவ்வளவும் அப்படியே இந்த சிதம்பரத்தை எவ்வளவுத்துக்கு சொல்ல முடியுமோ அவ்வளவுக்கு ஞானம் கடந்த, அதாவது அந்த இது நாங்கள் படிக்கிறதுக்கு எங்களுக்கு தகுதி இல்லை. இதோட முடியும். இனி பதஞ்சலி செருக்கு. என்றின்ன அநேகமேடவோரார் புதுவின் பெயராரணனோ நின்றின்று மெய்ய பிடுமென் மிதி நெதிரே என விங்கார் தேரறிவார் நிலையன் தலை வெண்ணிலை கண்ட வரண்டென வென்றுணர்கின்றனமான் மன்றந்தெரிய தருமன்றருளால் வளர் சிந்தை தெளிந்தனன் மாமுனியே என்று இப்படியே இன்னும் பல நாமங்களை அழகு விளங்கும் பொதுவின் பேராக கற்பித்து வேதாகம சாத்திரங்களிடை விடாமனின் காலமும் கோஷியாய் நிற்கும் இந்த சிதம்பரத்தின் உண்மையை என்னதென்றளவிட்டறியார் தான் அறிவார். முற்காலத்திலே நிறுத்த மூர்த்தியினுடைய சத்தியத்தை தரிசித்தவர்களுண்டொன்று ஆகம பிரமாணத்திலே அன்று கண்டறிந்தோமாதலால் சிதம்பரம் தானே தரிசிப்பிற்குவென்று திருவருளாலே தெளிந்தார். அப்பப்பா வியாக்கிரபாத சருக்கம் ஆக விருத்த 58. இனி பதஞ்சலி. மூன்றாவது பதஞ்சலி. ஓம் நமச்சிவாய.